1999 2000 காரைக்குடிக்கு ஒரு 4 கார்டியாலஜிஸ்ட்டோட நான் போயிருந்தேன். காலையில் ஃபுல்லாக இது நடத்தினோம், கேம்ப் நடத்தினோம். அந்த எங்கள் ஹாஸ்பிட்டல் ஓனரும் வந்திருந்தார். ஐ வாஸ் ஒன்லி ஒர்க்கிங் இன் எ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். எனக்கு என்றைக்குமே இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கிடையாது. ஸோ அதோட ஓனர் வந்திருந்தார், அவர் சர்ஜன்னு. 3 கார்டியாலஜிஸ்ட் நான் மெட்ராஸ்லேருந்து அழைச்சிட்டு போயிருந்தேன். ஈவினிங் வந்து கம்பன் கழகத்தில் பெரிய மீட்டிங்கு, ஒரு 1000 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. அப்போ ஒரு லேடி வந்தாங்க, வந்து மேடை மேலே ஏறி நின்று, நான் வந்து சோஷியல் ஒர்க்கர், ஒரு வீடாக போய் இந்த சொட்டு மருந்து கொடுக்குறது இதிலெல்லாம் நீங்கள்லாம் வந்து இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க, எனக்கு ஒரு குடும்பம் தெரியும், அப்பா அம்மா 3 பொண்ணுங்க 3 பசங்க, 3 பேரில் 2 பேர் ட்வின்ஸு. ட்வின்ஸுக்கு வயசு 7, தனியாக இருக்கிற பையனுக்கு வயசு 4. இந்த 3 பேருக்கும் ஹார்ட்டில் ஹோல் இருக்குது, அந்த மதருக்கும் ஹார்ட்டில் ஹோல் இருக்குது. அந்த மதரை ஆப்ரேஷன் பண்ணிக்க வேணான்னு சொல்லிட்டாங்க, பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த 3 பேருக்கும் நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமா? இவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்களே இங்கே, உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு. என்ன சம்பாதிக்கிறார் அவருன்னு கேட்டேன். ஃபாதர் ஒரு நாள் கூலி 16 ரூபா. அவருக்கு மெட்ராஸ்க்கு நீங்கள் வர சொன்னீங்கன்னா கூட டிக்கெட் வாங்கிட்டு வரதுக்கு வசதி கிடையாது. மேடையில் சொன்ன 1000 பேர் இருக்கிற மேடையில் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. உண்மையிலே சொல்கிறேன், நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன். சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். திரும்பி ட்ரெயினில் வீட்டுக்கு மெட்ராஸுக்கு திரும்பி வரும்போது ஹாஸ்பிட்டல் ஓனர் சர்ஜன், எக்ஸலண்ட் சர்ஜன், அவர் கேட்குறாரு, என்ன சிவா நீங்கள் பாட்டுக்கு பண்ணிடலான்னு சொன்னீங்களே, எப்படி பண்ண முடியும் அப்படி. இயர் 2000, ஏன்னா செல்ஃபோன் இல்லாத காலம். பண்ணிடலாம் சார், அவ்வளோதான், எப்படின்லாம் தெரியாது, பண்ணிடலாம் சார்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஒரு 2 வாரம் கழித்து எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஏன்னா செல்ஃபோன் இல்லாத காலம், ஹாஸ்பிட்டல் நம்பரை கண்டுபிடிச்சி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் ஆக்டர் லக்ஷ்மி பேசுகிறேன். சொல்லுங்கள் மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் டாக்டர் சிவகடாட்சன் தானே பேசுகிறீங்க? ஆமாம். நான் கதையல்ல நிஜம்னு ஒரு சீரியல் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஒரு எபிசோட் பண்ணி கொடுக்கணும். காலையில் 4 நாளில் 11 மணிக்கெல்லாம் வந்துடுங்க. 1 மணிக்கு வி வில் கோ லைவ் ஆன் ஏர். ரெக்கார்டிங்லாம் கிடையாது, வந்துடுங்க. எதுக்கு கூப்பிட்றாங்க என்ன ஒன்றும் தெரியாது. அங்கே போகிற வரைக்கும் எதையுமே நான் கவலைப்பட்டுக்கிறது இல்லை. அதாவது ஆண்டவன் நடத்தி வைக்கிறான், நம்ம ஏன் கவலைப்படணும்? ஸோ நேராக அங்கே போனோடனே சார் ஏதாவது ஒரு நல்ல தீம் சொல்லுங்கள். எனக்கு இந்த காரைக்குடி போயிட்டு வந்த தீம் நினைவு வந்தது. உடனே அவங்கக்கிட்ட சொன்னேன், வில் கோ ஆன் ஏர், அதையே சொல்லுங்கள். என்ன நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அது விஜய் டிவியில் வந்ததுன்னு நினைக்கிறேன். கதையல்ல நிஜம். 4.5 லட்ச ரூபா கலெக்ட் ஆச்சு. 4.5 லட்ச ரூபாயில் அந்த 3 குழந்தைங்களையும் கூப்பிட்டு ஆப்ரேஷன் பண்ணி, பாக்கி இருந்த பணத்தில் ஆளுக்கு 50,000 எஜுகேஷனுக்காக போட்டு கொடுத்து திருப்பி அனுப்பிச்சேன். இவங்க யாருன்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியாது, இந்த 160 பேரும். ஏன்னா தெரிஞ்சால் என்ன தெரியும்னா, நாளைக்கு ரோட்டில் போகும்போது அவன் கவனிக்கலைன்னா, இவ்வளோ பண்ண பாரு நன்றி இல்லாமல் இருக்கான்னு. நன்றிக்காக பண்ணக்கூடாது, நம்ம மன சாந்திக்காக பண்ண வேண்டும். அவ்வளோதான் லைஃப்பில். ஏன்னா கடவுள் நம்மளை இவ்வளோ தூரம் வச்சுருக்காரு. நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்மளால் ஒரு 10 பேருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போயிடணும், அவ்வளோதான். அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நான் மட்டும் இல்லை, என்னை சார்ந்த இவ்வளோ பேருங்களும் எனக்கு உதவியாக இருக்காங்க. கேட்டால் இன்றைக்கி வரைக்கும் யாருமே இல்லைன்னு சொன்னதில்லை. அதனால் நான் ஹாப்பியாக இருக்கேன், வேறு ஒன்றுமே கிடையாது. நன்றி, வணக்கம்.